ஹே காய்ஸ், ஒரு ஹெல்த்தியான மில்லட்ஸ் நோம்பு கஞ்சி ரெசிபியோட வந்துட்டோம்ல. தோசை, இட்லி, சத்து மாவு, லட்டுன்னு என்ன வச்சு நீ செஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப கஞ்சி பக்கம் வேற யூட்டர்ன் போட்டு வந்துட்டேன்னு மில்லட்ஸோட மைண்ட் வாய்ஸ். மில்லட்டே காரி துப்புனாலும் நம்ம செய்யறத நம்ம செய்வோம். இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசி பருப்போட பச்சை வாசனை நல்லா போகணும். மூக்க நல்லா மோப்பம் பிடிக்கிற மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி பார்த்தோம்னா இந்த ராஸ்மெல் போயிருச்சான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நல்லா வறுபட்டுருச்சு. இவன் ஆறுறதுக்காக வச்சிடலாம். முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசியை மிக்சியில சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோட்ல இந்த ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை ஒரு ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தினையா கழுவி நல்லா காய வச்சிருக்கு. சுக்காவா காஞ்சி இவன் பக்காவா வந்துட்டான். இப்ப தினையுமே நான் அதே ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன். இதோட டீடைல் ரெசிபி ரமதான் பார்ட் 1 லாங் வீடியோல கொடுத்திருக்கேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட குழு குழுன்னு ஆற வச்ச பாசி பருப்பையும் இந்த ஜார்ல ஆட் பண்ணி இவன் எல்லாத்தையும் கலக்கி எடுத்தோம்னா நம்ம நோம்பு கஞ்சி ப்ரீமிக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த ப்ரீமிக்ஸை வச்சு கஞ்சி செய்ய ஆரம்பிக்கலாமா. ஒரு குக்கர்ல ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடானே பிரிஞ்சி இலை, பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அவன் கூட அப்படியே ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு 5-6 வெள்ளைப்பூடி, இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் பிரவுன் ஆகணும்லாம் கிடையாது. லைட் வெங்காயத்தோட நிறம் மாறினோடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு பாதி தக்காளியா சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க ப்ரீமிக்ஸ்ல இருந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொத்துக்கறி, காய்கறி அந்த மாதிரி சேர்க்கிறதா இருந்தாலும் நீங்க வெங்காயத்தோடயே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரீமிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்பவே பிளெயின் அண்ட் சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி இவ்வளோதான், தண்ணிலாம் கிடையாது. இது கஞ்சி அப்படின்றனால தாராளமாவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு அவன் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து இப்போ நான் தாராளமா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதி வரும்போது லிட்டை போட்டு நல்லா ஒரு 4 to 5 விசிலுக்கு நான் வச்சுட்டேன். 5 விசில் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இப்படி ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கஞ்சி செம்ம சூப்பரா தக தகன்னு ரெடி ஆயிருப்பான். இவன் சூடா இருக்கும் போதே கரண்டியோட பேக் சைடை வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லாவே அவன் மசிஞ்சிரும். கஞ்சி நல்லாவே திக்கா இருந்துச்சு. ஸோ அடுப்புல வச்சுட்டு இன்னும் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்ற மாதிரி மறுநாளுக்காக ஒரு பவுல்ல கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட அப்படியே ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் பாலை இந்த கஞ்சியில மிக்ஸ் பண்ணி லைட்டா ஒரு கொதி வரவுனே எடுத்தோம்னா நம்ம தலைவன் செம்ம சூப்பரா ரெடி ஆயிட்டான். அப்ராட்ல நோம்பு கஞ்சி அப்படின்றது எல்லா நாளுமே செய்வோம். அதை இந்த மாதிரி ஹெல்த்தியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரஸ்ட் மீ, டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸும் தெரியாது, நல்லாவே இருக்கும் சூப்பரா. இதை சாப்பிடுறது கஷ்டமாலாம் இருக்காது, கண்டிப்பா ஸ்டாப் பண்றது தான் கஷ்டமா இருக்கும். இந்த ரமலான்ல இந்த ஹெல்த்தியான மில்லட்ஸ் நோம்பு கஞ்சியை நீங்களும் உங்க கிச்சன் தியேட்டர்ல ட்ரை பண்ணிட்டு இதை சூப்பர் ஹிட் ஆச்சா இல்ல மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்க. நன்றி.